அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு விடியற் காலையில் சூரியன் உதிக்கும் முன்பு நிறை நாளி அப்படின்னு நம்ம வச்சு படைக்கிறது வழிபடுறது. இது என்ட்ரன்ஸ் நிலகாலோட உள்பக்கமாக நான் இந்த தாம்பாளத்தட்டில் பொருட்களை வச்சுருக்கேன் பாருங்கள். இது உள்முகமாக உள்ளே வச்சு வழிபடுறது. இது ஒரு தாம்பாளத்தட்டில் இலையை குருத்தி இலை போட்டு படியில் பச்சரிசி நல்ல கோபுரமாக வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு செம்பில் தண்ணீர் நிறை சொம்பாக வச்சு அதில் துளி மஞ்சத்தூள் போட்டு பூக்களை போட்டு காமாட்சி விளக்கு ஏற்றி ஒரு 2 வாழைப்பழம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வெற்றிலை பாக்கு ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நூலில் நல்ல மஞ்சள், அப்போ தான் பசு மஞ்சளை தடவி அந்த சரடை பிள்ளையார் பக்கத்தில் வச்சு நாம் தூப தீபம் காமிச்சு மார்கழி 30 அப்படியோட தட்சிணாயன காலம் முடியுது. ஆனாலும் மார்கழி 30ன்னாலும் அந்த பொங்கல் தை 1ஆம் தேதிக்கும் அந்த சூரியன் உதிக்கும் அந்த முன் நிமிடங்களில் நாம் இதை வழிபடுறது. தட்சிணாயனத்தை நிறைவு பெற்றதை அனுப்பிட்டு நாம் உத்தராயணத்தை வரவேற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. ஏன்னா சூரியன் இப்போ தன்னுடைய தேரை டேர்ன் பண்ணக்கூடிய பீரியடு இந்த தை 1ஆம் நாள் விடியற்காலை. வழிபட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த பச்சரிசியை நீங்கள் அப்படியே கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு மறுநாள் இதை உணவுக்காக பயன்படுத்திக்கலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.
அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.